நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செலிபிரிட்டி யாரு அப்படின்னா, ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஏஞ்சலினா ஜோலி. இவங்களை பத்தி தான் நம்ம ஜோதிட ரீதியான கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். நேரா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். விபாரிஸ் வணக்கம். ஏஞ்சலினா ஜோலியோட ஹாரோஸ்கோப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜூன் 4th 1975 பிறந்திருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:09 மார்னிங் டைம்ல பிறந்திருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியா யுஎஸ்ஏல பிறந்திருக்காங்க. ஓகே. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் வருது. ராசி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் வருது. எஸ், மீன ராசி ரேவதி நட்சத்திரம் வருது. ஓகே. ஸோ இந்த ஜாதகம் நம்ம பாத்தீங்கன்னா மெயினா வந்து லக்கணத்தை மெயினா ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு லக்கணத்துல ஒரு கிரகம் வந்து வாழ்க்கையை எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி வடிவமைக்குது, பர்சனாலிட்டி டெவலப் பண்றதாகட்டும், ஒரு கரியரை தீர்மானிக்கிறதாகட்டும். ஸோ லக்னத்துல இருக்க கிரகம் வந்து ரொம்பவே ஏன்னா பர்சனாலிட்டி ஒரு சில நம்ம பர்சனாலிட்டி பொறுத்து நம்ம ஒரு வேலையை சூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல. கண்டிப்பா. ஸோ அந்த பர்சனாலிட்டி நம்மளோட என்னன்னா இப்ப அது வந்து என்ன எந்த மாதிரி தீர்மானிக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மெயினா இந்த ஜாதகத்துல வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி எல்லாத்துக்கும் தெரியும் ஆஞ்சலினா ஜோலி வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஹாலிவுட்ல. ஹாலிவுட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா. நான் நிறைய மூவிஸ் அவங்களோடது நான் பார்த்துருக்கேன். லாரா கிராஃப்ட், டாம் ரைடர் கேம். ஆக்சுவலி டாம் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு கேம்லாம் இருக்கு. அட்வென்ச்சர் அண்ட் கண்டிப்பா. ஆக்ஷன் கேம் ஆக்சுவலி அது. அப்புறம் வந்து பல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ். பல இளைஞர்களுடைய தூக்கத்தை கெடுத்த கனவு கன்னியா அவங்க வந்து சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. ஓகே. கண்டிப்பா. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. ஆக்சுவலி மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்மித் அந்த மூவி ஆமா. பார்த்துருக்கேன். வாண்டட்னு ஒரு மூவி, சால்ட்னு ஒரு மூவி. ரொம்ப ஃபுல்லா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி தான் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஆக்ஷன் கண்டிப்பா. அட்வென்ச்சர் மூவிஸ் தான் இவங்களோட ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஹிட்டான மூவிஸ் கூட. ம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து வந்துரும் டாபிக் வந்துருவோம். ஸோ சுக்கிரன் வந்து ஓகே. பாத்தீங்கன்னா கடக லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்காங்க. ஸோ சுக்கிரன் நம்ம ஓகே. நோட் பண்ணீங்கன்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா 5°22' கடகத்துல, பூச ஆமா. நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல உட்காந்துருக்கு லக்னம். அடுத்து வந்து ஆமா. பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 4°38' பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல உட்காந்துருக்கு. ரைட், ரைட். ஸோ நட்சத்திர பாதம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல லக்னம் இருக்குது, சுக்கிரன் இருக்குது. ஸோ டிகிரி ஆமா. வைஸ் பாத்தீங்கன்னா வித்தின் 1°க்குள்ள இருக்கு ஆமா. லக்னமே. அந்த சுக்கிரனும் இருக்கிற டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1°க்குள்ள இருக்கு. லக்ன டிகிரியும் அப்படிங்கும்போது சுக்கிரன் இந்த டிகிரி. ஒரு விஷயம் என்னத்த சொல்ல வருது அப்படின்னா, ம். இவங்களுக்கு கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்கு. இந்த அதாவது சுக்கிரனோட காரகத்துவம் எல்லாம் எடுத்துக்குவோம் நம்ம. சுக்கிரனோட கலை காரகத்துவம் என்ன? கலைக்கு அதிபதி. கலைக்கு அதிபதி. கலைக்கு அதிபதி, சினிமாக்கு அதிபதி, டான்ஸ். ஆமா. சோ இந்த ம். மாதிரி என்ன சொல்றது, பாடு. கிரியேட்டிவ் டேலண்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. என்டர்டைன்மெண்ட்டுக்கு சுக்கிரன் மெயினா நல்லாவே வருவார். இப்ப இண்டிவிஜுவாலிட்டியை நிரூபிக்கக்கூடியவர் சுக்கிரன். தனித்துவமான திறமைகளுக்கு அதிபதி. திறமை அதாவது ஒரு சில பேர் அதாவது கிரியேட்டிவ் டேலண்ட காமிக்கணும்னா கிரியேட்டிவ் டேலண்ட காமிக்கிறதுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். இந்த நிச்சயமா. ஆர்டிஸ்டிக் டேலண்ட், கிரியேட்டிவ் டேலண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயல் இசை நாடகத்துக்கு மெயினான சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய Yes. சுக்கிரன் தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதை பொறுத்தளவுக்கு வெளிப்படுத்துவாங்க நல்லாவே. கண்டிப்பா. இவங்க ஜாதகத்துல கடக லக்கணம், லக்கணத்திலேயே சுக்கிரன் அப்படிங்கும்போது கடக லக்கணம்னாவே பியூட்டி, நல்லா அழகா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் தான் லக்கணாதிபதி. எஸ், அதுக்கப்புறம் கரெக்ட். சுக்கிரன் அகைன் இன்னொரு அழகுக்குரிய கிரகம் தானே. கண்டிப்பா. சுக்கிரன் பியூட்டிக்கு அதிபதி தான், சந்திரன் பியூட்டிக்கு அதிபதி தான். ஒரு சோ ராசிக்குள்ள ரெண்டுமே தேவலோக ரோகிணியே வச்சிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அழகு கம்மி. ரெண்டு ரெண்டு பியூட்டிக்கான இது வந்து பாத்தீங்கன்னா, லக்னம் வந்து லக்னம் கடக லக்னம் சந்திரன் அதிபதியும் சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கிறதும் அந்த அழகு ம். இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்றது அட்ராக்ஷன் கொடுக்குன்னு வச்சுங்களேன். நல்ல மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் கொண்டு போய் விடும்னா இது ரொம்ப முக்கியம். நேச்சுரல் பியூட்டி. அஹ் நிறைய இடத்துல பியூட்டி தான் ஜெயிக்கும். சோ கண்டிப்பா. கண்டிப்பா உலகத்துல இதான் உண்மை. ஆக்சுவலி பியூட்டி தான் ஜெயிக்கிறது நிறைய இடத்துல நம்ம இங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நிச்சயமா, நிச்சயமா. ஜெயிக்காது பியூட்டி ஜெயிச்சு கொடுத்துரும். ஒரு சார்மிங் ஸ்மைல் ஜெயிச்சு கொடுத்துரும். நிச்சயமா. ஓகே. சோ இப்ப லக்னாதிபதி பாத்தீங்கன்னா அருண் பார்த்து சந்திர பகவான் தான் கடக லக்னத்துக்கு. எங்க போயிருக்காரு? 9ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆமா. யாரோட இருக்காரு? குரு செவ்வாயோட இருக்காரு. கரெக்ட். ஓகேவாங்கண்ணா? தெரிஞ்சிருக்காரு. ம். ம். சோ இவங்களோட பர்சனாலிட்டி லக்னாதிபதி வச்சு நம்ம செக் பண்ணுவோம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ம். ரேவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு. அகைன் 9ஆம் ம். வீட்டுல. செவ்வாய் ம். 9ஆம் வீட்டுல, ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல. குரு ம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்குது. சோ இந்த 3 கிரகமே ஆமா. ரேவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு.
ம். ஓகே, ரொம்ப க்ளோஸா இருக்கிறது பார்ப்போம். லக்னாதிபதிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் க்ளோஸா இருக்குது. ஸோ ஆமா, செவ்வாய் வந்து ஆமா. 17 டிகிரி 11 நிமிஷம், சந்திரன் வந்து ம். 19 டிகிரி 34 நிமிஷம். ஸோ சரி. லக்னாதிபதியோட 2 டிகிரி வித்தியாசத்துல இருக்கிறது யாருன்னா செவ்வாய். செவ்வாய். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஹோரோஸ்கோப்ஸ் நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னா நம்ம சேனல்ல. ம். ஏன்னா லக்னாதிபதியோட செவ்வாய் இருக்கிற காம்பினேஷன் நான் சொல்றது நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் ஆமா, ஒரு ஆமா. 3, இப்ப 4 ஹோரோஸ்கோப் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமா, ஆமா. கடந்த சில ஜி நாட்களா அதுல போயிட்டு இருக்கு அந்த மாரி தான். அதான். இப்ப அதே மாதிரி ஜாதகம் தான் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், நிச்சயம். லக்னாதிபதியோட செவ்வாய் இருந்துச்சுன்னா இவங்க ம். ரிஸ்க் டேக் பண்றது, ரிஸ்க் எடுக்கிறது ஈஸியா எடுப்பாங்க. ரிஸ்க் டேக்கர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. செய் அல்லது செத்து மடின்னு சொல்றத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கரெக்ட். அது ஆத்மகாரகன் செவ்வாய்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். பயன்படுத்தியிருக்கோம். கரெக்ட். கண்டிப்பா. இவங்களும் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல, இவங்க என்ன மூவிஸ் அதிகமா எடுத்து நடிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்து சொன்னேன்ல, ஆக்ஷன் மூவிஸ். நம்ம ஆக்ஷன் மூவிஸ். ஆமா. ஆக்ஷன் மூவிஸ் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து செவ்வாயோட இருக்கு பாருங்க. ம். ஆமா. லக்னாதிபதி செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ கரெக்ட். ஸோ ஆக்சுவலி ஒரு தைரியமான இண்டிபெண்டான பர்சன் தான் இருக்கு. துணிஞ்சு ரிஸ்க் ம். எடுக்கக்கூடியது. ஸோ ஒரு கண்டிப்பா. ஃபீமேலா இருந்தாலும் ஒரு மேல் மாதிரி என்ன சொல்றது, அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிச்சயமா. அந்த மாதிரி நம்ம மூவிஸ்ல பார்க்கும்போதே அந்த மாதிரி ஃபீலிங் தான் வரும். அந்த அளவுக்கு ம். தைரியமா வந்து இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். தைரியமான பர்சனாலிட்டி ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜாதகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா. அதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. ம். ஸோ இவங்க ஃபிலிம் கரியருக்கு படத்துக்கு வர்றதுக்கு காரணம் மெயின் யாருன்னு பார்த்தோம்னா அப்பா தான். இவங்க ஓகே. அவங்க இவங்களோட அப்பா கூட ஆஞ்சலினா ஜோலியோட அப்பா தான். ம். ஏன்னா லக்னாதிபதி எங்க போயிருக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்கு. 9ஆம் இருக்கு. சரி, கரெக்ட். வேலைக்கு என்ன அதிபதி? 10ஆம் வீட்டு அதிபதி வேலைக்கு. அவரும் அங்கதான் இருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்காரு. 9ஆம் வீடுங்கிறது அப்பா ஸ்தானம், குரு ஸ்தானம். ஆமா. ம். ஆமா. அப்ப வேலைக்கும் அப்பாவுக்கும் தொடர்பு இருக்கா? 10ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறது. அப்பா செஞ்ச வேலைய ஜாதகர் செய்யலாம்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், எஸ். கரெக்ட், கரெக்ட். 10ஆம் வீட்டு அதிபதி 9ங்க அப்பா சம்பந்தப்பட்ட வேலையை செய்யறதுக்கான அமைப்பு ஜாதகத்துல காமிக்குது. ஸோ 10ஆம் வீட்டு கண்டிப்பா. அதிபதி 9ல் இருக்கு. ஸோ இந்த பிலிம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா எங்க அப்பா தான். ம். இப்ப ஆஞ்சலினா ஜோலி வந்து பாத்தீங்கன்னா 7 வயசு இருக்கும்போதே ஒரு பிலிம்ல ஓகே, நடிக்கிறதுக்கு கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்தது தந்தை தான். ஓகே, ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா தந்தை வந்து பாத்தீங்கன்னா கரியர்ல ரோல் பிளே பண்ணியிருக்காரு பாருங்க. 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல எஸ், எஸ். அப்படிங்கும்போது கரெக்ட். தந்தை வந்து இங்க கிளியரா ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஆமா. ஐ மீன் 9ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா கிரகங்கள் நல்ல யோகம் உண்டு. லக்னாதிபதி ம். 9ஆம் வீட்டு அதிபதி ஒட்டுக்கா இருக்கு. இது வந்து லட்சுமி யோகத்தை குறிக்கக்கூடியது. மகாலட்சுமி யோகம். கரெக்ட். ம். லக்னாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி சிறப்பான அமைப்பு தான். சந்திரமங்கல யோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் ம். இருக்கு, புதாதித்ய யோகம் கரெக்ட். இருக்கு. ஸோ நிறைய யோகங்கள், நல்ல ஆமா. யோகங்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. 11ஆம் வீட்டு ஓடி அதிபதி லக்னத்துல போனவனுக்கு 9ல உட்கார்ந்திருக்கிறது. குருன்னு சொல்லுவாங்க. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. ஒரு யோகம் தரும்னு. அதுவும் அங்க 9ல குரு இருக்கு. ம், 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 ம். நல்ல 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 ஒரு காம்போ. ஆட்சி ஆட்சி பலம் பெற்ற குரு 9ஆம் வீட்டுல இருக்கிறது. அப்பாவால நல்ல நிறைஞ்ச நன்மைகள், பலன்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா நன்மைகள் படிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி குரு 9ல் இருக்கு. செவ்வாய் ம். வந்து 9ல் இருக்கு அப்படிங்கிறது. ஆமா. அகைன் பாத்தீங்கன்னா ம். ஜாதகத்துல ம். சூரியன், புதன், கேது சேர்க்கை இருக்குது. ஆமா. சூரியன் கேது லாபஸ்தானம். சேர்க்கை வந்து அப்பாவோட ஒரு இடைஞ்சலை கொடுக்கும், பிரிவினை கொடுக்கும் இல்லையா? சூரியன் கேது சேர்க்கை. கண்டிப்பா இருக்கு. ஆமா. சூரியன் அப்பா. அந்த காலத்தத்துவத்துல சூரியன் கேதுவோட இணையும் தந்தைக்குரிய போது காரகன். ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. ஓகே. சோ சூரியன் கேது சேர்க்கை இங்க ப்ளே பண்ணியிருக்கானா, ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. சோ அப்பாவோட ஒரு எஸ். ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காம இருந்திருக்காங்க. அகைன் வந்து ம். பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா புதன் வக்கரமா இருக்குது கூட. சூரியன், புதன் ஆமா, ஆமா. வக்கரம், கேது. இப்ப புதன் வக்கரமா ம். இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த கம்யூனிகேஷன மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். கரெக்ட். ஓகே. கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டு மறுபடியும் பேசுறது. சோ அதான். இந்த மாரி. அகைன் குரு 9ஆம் வீட்டு இருக்கிறது அதுவும் சேவ் பண்ணுது. ம். சோ இந்த ஓகே. வகையில இந்த மாரி ஒர்க் ஆயிருக்கு. பட் ம். லக்னாதிபதி 9ஆம் வீட்டுக்கு அது ஓகே. அப்பா வந்து கரியர்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் இவங்களோட வேலையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. 4ஆம் ம். வீட்டு அதிபதி பாருங்க யாரு? அ சுக்கிரன். ஆமா. லக்கணத்திலே இருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். எங்க உட்கார்ந்திருக்கு? லக்னத்திலேயே ஆமா. உட்கார்ந்திருக்கு. உட்கார்ந்திருக்கு. கடக லக்னம் மீன் கடக ராசி, கடகம்னாவே தாய்க்கு அதிபதி. கடகம்ங்கிறது ம். தாய்க்கு கரெக்ட். குறிக்கூடியது. ம். 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்குது அப்படிங்கும்போது, இப்ப இவங்க வந்து அம்மா மேல பயங்கர அட்டாச்டு. அம்மா வந்து இவங்க லைஃப் டிசிஷன்ல நிறைய டைம்ல உள்ள கூடவே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கரெக்ட். ஓகே. ம். ஸோ இதுல இதான் மெயினா நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றேன்னா,
லக்கணத்தில் இருக்கிற கிரகம் ஒருத்தரோட ம் வாழ்க்கையில எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா 1ஆம் ம் வீட்டுல இருக்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது தான் நம்ம இங்க சொல்ல வரோம்னு வச்சுங்களேன். அது பாத்தீங்கன்னா இவங்க கரெக்ட் கரெக்ட் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டிகிரில லக்கணத்தோட க்ளோஸ் டிகிரில சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறது இவங்க லைஃபே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்ட். சுக்கிரன்னா சினிமா துறை, சினிமா துறை கலை ஆக்டிங். ஆக்டிங். ஸோ சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நவம்சத்துல பாருங்க, சிம்ம லக்னம் ம் லக்னத்திலேயே சுக்கிரன் உட்கார்ந்திருக்குது. ஆமா ஆமா ஆமா. அடுத்தது ஸோ பாத்தீங்கன்னா லக்னாதிபதியோட ரொம்ப close. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசாம்சத்துல போய் பார்ப்போம். தசாம்சம் எதுக்கு பார்ப்போம்? தொழில், வேலை, கர்மா ஆமா இதுக்கெல்லாம் பார்க்கக்கூடியதுதான். அதுல கரெக்ட். பாருங்க, மேஷ லக்னம் தசாம்சத்துல, லக்கணத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கு. சுக்கரன் அங்கேயே வந்துருச்சு. அத பாருங்க என்ன மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. ஆக்ஷன் மூவிஸ், Movies. அட்வென்ச்சர் மூவிஸ். ஸோ ஆக்ஷனுக்கு என்ன வேணும்? செவ்வாய் வேணும்ல. கண்டிப்பா வேணும். சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் ராசியில மேஷ ராசி வந்து லக்னமா வந்து அமைஞ்சிருக்குதுன்னு வச்சுங்களேன். கரெக்ட். ஆக்சுவலி ஓகே, இதுதான் காம்பினேஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இவங்களோட கரியர் பேட்டர்ன் போயிருக்குன்னு பார்ப்போம். திசா பத்தி செக் பண்ணுவோம். ஓகே. சின்ன வயசுலயே தான் அப்பா மூலியமா கரியர் மீன் இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆயிடுறாங்க. பட் ஹாலிவுட்ல எப்போ வந்து நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 75ல பிறந்திருக்காங்க. சுக்கிரதசை வந்து 95ல வந்திருக்கு. 1995ல வந்திருக்கு. 20 வருஷம் 20 வருஷம். சுக்கரன். சுக்கிரன் கரெக்ட். திசை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உச்சத்துல கொண்டு வச்சிருக்கவங்க. ஆஹ் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அதான் கடக லக்கணத்துக்கு 4 கொடியவனும் 11 கொடியவனும் லக்கணத்திலேயே உட்காந்துருக்கான். 2ஆம் ஆமா. வீட்டு அதிபதி சூரியன் வந்து எங்க உட்காந்துருக்கான்? 11ல போய் உட்காந்துருக்கான் சுக்கிரன் வீட்டுல. சோ இதெல்லாம் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானம். ம் லாபஸ்தானாதிபதி லாபத்துல லாபஸ்தானத்தோட திசை அப்படின்னு 11ஆம் வீட்டு திசை ஆசைகளை பூர்த்தி பண்ணும். 11ஆம் வீட்டு லக்கணத்திலே உட்காந்துருக்கும் ஜாதகரோட ஆசையை பூர்த்தி பண்ணும். அது ராசியை பூர்த்தி பண்ணுது. எஸ் ம். கரெக்ட். அப்படிங்கும்போது சுக்கிர திசை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஹாலிவுட்ல வந்து ஸ்டார்டம் ஒரு நல்ல ஒரு ஒரு பொசிஷன் நல்ல ஒரு ஒரு பீக்கான நிரந்தர பீரியடுக்கு இடத்துக்கு. அதான் முன்னணி இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி இப்ப லாங் டேர்ம். 1995க்கு முன்னாடி நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. 1995 1995 சுக்கிரதசை வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட புகழ் வந்து அதிகமாயிருச்சு. ஏன்னா டேர்னிங் பாயிண்ட். அதாவது விஷயம் என்ன, லக்கணம் அது ஏன் இந்த ஜாதத்துல சுக்கிரன் திசை ஏன் நான் வந்து இங்க ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி லக்கணமும் சுக்கிரனோட டிகிரி ரொம்ப க்ளோஸ். சோ அப்ப அந்த சுக்கிர திசை நடக்குதுன்னு பாருங்க இங்க. அட்டகாசமா இருக்கு. அதான் 20 வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கும்போது, சோ 1ஆம் வீட்டு திசை பேரு புகழ கொடுக்கும்ல. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதான் நீங்க சொல்றேன். சுக்கிர திசை எங்களுக்கு பேர் புகழ் அள்ளி வாரி வாரி கொடுத்துருக்குது. கண்டிப்பா கொடுத்துருக்கு. கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். ஓகே. சோ இவங்க லைஃப்ல இதான் மெயினா நான் வந்து இந்த டாபிக் தான் கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகை அவங்கள பற்றி நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். ஏஞ்சலினாவை பற்றி குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆக்ட்ரஸ் உடைய வீடியோவாக இவங்களோட வீடியோவை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு வியூவரோட சஜஷன் தான். ஓகே. சோ ஆஞ்சலினா ஜோலி பத்தி பேச சொல்லியிருந்தாரு. சோ ஓகே, ஹோரோஸ்கோப் பத்தி பேச சொன்னாரு. சரி, அதான் ஓகே, அவரோட ஆசைக்காக பேசியாச்சு, சொல்லியாச்சு. கண்டிப்பா அவங்களுடைய லக்கணம் எவ்வளவு வலிமையா இருக்கு. லக்னாதிபதி டிகிரியும் லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனுடைய டிகிரியும் எவ்வளவு நெருக்கமா இருக்கு. சுக்கிரன் கலைக்கு அதிபதி. இவங்களுக்கு சுக்கிர திசை தொடங்கும் போது இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை. கிட்டத்தட்ட 20 வயதுல 75ல பிறந்திருக்காங்க. 95ல உங்களுக்கு சுக்கிர திசை தொடங்குது. 40 வயது வரைக்கும் 20 வருஷம் 20 வயதுல இருந்து 20 வருஷம் 40 வயது வரைக்கும் சுக்கிர திசை இவங்களை பெயர், புகழ், பணம், பொருளாதாரம், செல்வாக்கு, அந்தஸ்து, விருதுகள், உலகம் முழுக்க அறியக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. லக்ஸரி லைஃபுக்கு உரிய சுக்கிரன், இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரகரான சுக்கிரன் வந்து இவங்களுக்கு உச்சபட்ச புகழ், பெயர், பணம், செல்வாக்கு, சொகுசான வாழ்க்கை எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துருக்கு. மகாலட்சுமி அம்சத்துக்குரிய லக்னாதிபதி 9ஆம் வீட்டுல போய் சுபகிரகமான குருவோட ஆட்சி பெற்ற குருவோட இணைஞ்சி செவ்வாயோட இணைஞ்சு இருந்த அமைப்பும் இவங்களுக்கு நல்ல லட்சுமி யோகத்தை கொடுத்துருக்கு. இப்படி பல வகையான திறமைகளை பெற்றிருக்காங்க. இவங்க அப்பாவால் திணி ஃபீல்டுக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான விளக்கம் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல அமைப்பு நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும் பட்சத்தில்
அவங்க வந்து இதுல உள்ள நல்ல கருத்துக்களை அதோட உள்வாங்கி நல்ல ஜோதிடர் மூலியமா நல்ல ஆலோசனைகளை பெற்று அவங்களும் தன் வாழ்க்கையில பெயர், புகழ், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் பெறணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து வழங்குங்க. இது போல நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.